பாகூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் டோக்கன் விநியோகித்தவர்களை திமுகவினர் விரட்டி பிடிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் நேற்று சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்பொழுது பாகூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மளிகை பொருட்களுக்கான டோக்கன் விநியோகம் செய்து வருவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக வேட்பாளரின் ஆதரவாளர்கள் டோக்கன் விநியோகித்தவர்களை விரட்டி பிடிக்க முயன்றுள்ளனர். அப்பொழுது அவற்றை வீதிகளில் வீசி எறிந்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனால் திமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பானதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து பாகூர் போலீசார் விரைந்து வந்து டோக்கன்களை கைப்பற்றி விசாரணை நடத்திய பொழுது என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டது தெரியவந்தது. தொடர்ந்து பாகூர் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுவை, காரைக்கால், மாகே, ஏனாம் மொத்தம் உள்ளிட்ட 30 சட்டசபை தொகுதிகளுக்கான 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் திருவிழா போல வாக்காளர்கள் திரண்டு வந்து வாக்கை செலுத்தினர். மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவானது. தபால் ஓட்டுகள் 1.36% சேர்த்தால் 91.23% புதுவையில் வாக்குப்பதிவு உயர்ந்தது. இந்த வாக்குப்பதிவு புதுவை தேர்தல் வரலாற்றில் புது சாதனையாக கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. புதுவை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. காரைக்காலில் அரசு கலைக் கல்லூரியிலும், ஏனாம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும், மாகேவில் அரசு கல்லூரிகளிலும் உள்ள ஓட்டு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. உள்ளூர் போலீசாருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வருகின்ற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. திருக்கனூரில் வாக்குப்பதிவின் பொழுது பாஜக, காங்கிரசார் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதை அடுத்து போலீசார் தடியடி நடத்தி இரு தரப்பினரையும் கலைத்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இங்கு காங்கிரஸ் வேட்பாளராக சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் TPR செல்வம் களத்தில் உள்ளார். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில் திருக்கனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜகவினர் அதிக அளவில் திரண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அங்கு வந்த காங்கிரசார், இங்கு ஏன் இவ்வளவு பேர் திரண்டுள்ளீர்கள், வாக்காளர்கள் மட்டும்தான் இங்கு வர வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்குதலில் ஈடுபட தொடங்கினர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தலையிட்டு இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டனர். வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பேராயர் இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட், வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதலாவது ஆலயமாகும். ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே தமிழர் பண்பாட்டின்படி குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகின்ற ஏப்ரல் 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லூர்து அன்னையின் உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி மேலதாளம் முழங்க பூமழை பொழிய ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மேதக ஆயர் சகாயராஜ் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றுகிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்கவுள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி வரை பங்கின் சார்பாக அதே வைர கிரீடம் சூட்டப்பட்டு தேர்பவனி நடைபெறும். திருவிழா நவநாட்களில் 9 நாளும் தினமும் காலை மற்றும் மாலை திருப்பலி, மறையுறை மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளது என்றனர். புதுவையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 82.2% வாக்குப்பதிவு ஆன நிலையில் இம்முறை 91.23% வாக்குப்பதிவாகியுள்ளது. புதுவை வரலாற்றில் இது மிகப்பெரிய சாதனையாகும்.
யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்தது. என்டிஏ, இந்தியா கூட்டணி, தவேகா, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவியது. புதுவையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 82.2% வாக்குப்பதிவான நிலையில் இம்முறை 91.23% வாக்குப்பதிவாகியுள்ளது. புதுச்சேரி வரலாற்றில் இது மிகப்பெரிய சாதனையாகும். காலை 7 மணி முதலே வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்று இருப்பதால் அது ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், விஜயின் தவேகா என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. சர்க்கார் பட பாணியில் சொந்த ஊரில் ஓட்டு போட சிங்கப்பூரில் இருந்து டாக்டர் ஒருவர் பறந்து வந்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் நடித்து வெளியான சர்க்கார் திரைப்படத்தில் கதாநாயகன் விஜய் தனது வாக்கை செலுத்த வெளிநாட்டிலிருந்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வாக்கு செலுத்த வருவார். ஒரு வாக்கின் மதிப்பு குறித்து அந்த திரைப்படத்தின் மைய கருத்தாக இருக்கும். அதேபோல புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கரசூர் மேட்டுத்தெருவை சேர்ந்த டாக்டர் பிரதீப்குமார் என்பவர் சிங்கப்பூரில் டாக்டராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது வாக்கை செலுத்துவதற்கு விமானம் மூலம் நேற்று முன்தினம் இரவு சென்னை வந்தார். பின்னர் புதுச்சேரி கரசூர் கிராமத்திற்கு வந்த அவர் அங்குள்ள அரசு தொடக்க பள்ளியில் உள்ள 5ஆம் எண் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். மீண்டும் அவர் இன்று இரவு சிங்கப்பூர் புறப்பட்டு செல்கிறார். அவர் தனது ஒரு வாக்கை செலுத்துவதற்காக விமான டிக்கெட் 32,000 ரூபாய் ஆகும். இந்த தேர்தலில் டாக்டர் பிரதீப்குமார் போன்ற நபர்கள் தனது வாக்கின் மதிப்பை உணர்ந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து வாக்கு செலுத்தியதன் விளைவாக ஊசுடு தொகுதியில் 94.39% வாக்குப்பதிவு நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு துணைச் செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தல் 9ஆம் தேதி தேர்தல் பணியிலும் வரும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை பணியிலும் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தேர்தல் நாளுக்கு அடுத்த நாளான 10ஆம் தேதியும் ஓட்டு எண்ணிக்கை நாளுக்கு அடுத்த நாளான 5ஆம் தேதியும் விடுமுறை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவை வீடியோ எடுத்து வெளியிட்ட தவேகாவினர் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வாக்குச்சாவடி மையத்திற்குள் மொபைல் போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வாக்குச்சாவடிக்குள் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பதையும் பின்னர் விவிபேட் இயந்திரத்தில் சின்னம் தெரிவித்ததையும் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதேபோல தவேகாவினர் அனுமதியின்றி அத்துமீறி வாக்குச்சாவடி மையத்திற்குள் மொபைல் போனை எடுத்து சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களித்துவிட்டு அவற்றை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இதுகுறித்தும் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வருகின்றது.